நீங்க கருப்பு படம் பார்த்துட்டு இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த படம் ஜஸ்ட் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் இல்ல. இந்த படத்தோட கோர் என்னன்னா ஜஸ்டிஸ் வர்சஸ் பிலீஃப். ஒரு சைடு கோர்ட், ஒரு சைடு காட். ஆனா இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா காட் டைரக்டா வந்து எல்லாருமே அடிக்கிற மாதிரி இல்ல. கோர்ட் சிஸ்டம்குள்ள இருந்து ஜஸ்டிஸ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அதனாலதான் இந்த படம் கிரவுண்டடா ஃபீல் ஆகுது. கான்செப்ட் பார்க்கும்போது மூக்குத்தி அம்மனை கொஞ்சமா ஞாபகம் வரும். 2 படத்திலுமே காட் ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கான்செப்ட் இருக்கு. ஆனா இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா கருப்பு ஃபேண்டசி காமெடி டோனுக்கு போகாம கோர்ட் ரூம் த்ரில்லர் டோனுக்குள்ள கிரவுண்டடா இருக்கிற ட்ரை பண்ணுது. அதனாலதான் இந்த படம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகுது. படத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல் என்னன்னா கோர்ட்டுக்குள்ள இருக்கும்போது சூர்யா சார் ஃபுல் பவர் யூஸ் பண்ண மாட்டாரு. கோர்ட்டுக்குள்ள ரூல்ஸ் இருக்கு, ஜட்ஜுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, சிஸ்டம்க்கு லிமிட் இருக்கு. ஸோ காடா இருந்தாலும் அவர் ரூல்ஸ்குள்ளதான் இருக்கணும். ஆர்ஜே பாலாஜி கூட நீங்க காடுன்னு பவர் ப்ரூவ் பண்ணக்கூடாது, நீங்க காடுன்னு எங்கேயுமே காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால கூட கோர்ட்டுக்குள்ள சூர்யா சார் கொஞ்சம் கண்ட்ரோல்டா தான் இருப்பாரு. பட் அவுட் சைடு வந்தா உடனே பவர் ரிலீஸ் ஆகுது. மெட்ரோ ஃபைட்டுக்கு அப்புறம் அவரோட சைலண்ட் ஆங்கர் ரிலீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் வரும். இந்த படத்தோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஐடென்டிட்டி த்ரிஷா கேரக்டர் கிட்ட சூர்யா சார் ஒரு ஏரியாக்கு மேல எனக்கு பவர் இல்ல சொல்லுவாரு. ஒரு ஏரியாக்கு ஒரு எல்லைசாமி இருக்கு. சோ அவரோட பவருக்கு பவுண்டரி இருக்கு. சினிமால யூஸ்வலா காட்னா அன்லிமிட்டெட் பவர் கொடுக்குறாங்க. படத்துல சூர்யா சார் மோஸ்ட்லி லோ ஆங்கிள் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ல ஃபுல் ஃபிலிம் அவர் கவர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மீதி இருக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். விஷுவல் போக்கஸா நம்ம சூர்யா மேலதான் போவோம். அவர் பிக்கர் தன் லைஃபா மாதிரி காமிக்கும். கலர் சிம்பிளிசம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா சார் மோஸ்டா பிளாக் இல்ல டார்க் மாதிரி டார்க் டோன்ஸ் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல தான் வருவாரு. ஏன்னா கருப்புசாமி ரெப்ரசன்டேஷனுக்கு மேட்ச் ஆகும். லைட்டிங் டீடைல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சூர்யா சார் சீன்ஸ்ல எல்லாம் பேக் லைட் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்மோக் பிளஸ் லைன் காம்பினேஷன் ஆரா கிரியேட் பண்ணது. சம்டைம்ஸ் ஃபேஸ் ஃபுல்லா கிளியரா காமிக்க மாட்டாங்க. ஆஃப் ஷேடோ, பிரைட் டச்சஸ், மிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ண. ஒன் ஹிடன் ஸ்கிரீன் பிளே டீடைல் என்னன்னா கேஸ் ஃபைல் சீன். இனிஷியலி ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ வந்துட்டு இந்த மாதிரி வந்து கீழே வைப்பாங்க. அந்த கேஸ் ஃபைல யார் எடுத்துக்கிறாங்களோ அந்த அது வந்து அவங்களுக்கு கையில போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அந்த கேஸ் ஃபைல வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. இது படம் பார்த்துதான் புரிஞ்சிருக்கும். பட் ஆனா நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு நைட் டைம்ல இதே மாதிரி நடக்கும். அந்த டைம்ல வந்து சூர்யா சார் வந்துட்டு அந்த கேஸ் எடுத்துப்பாங்க. இந்த மார்னிங் நடக்கிற இடத்துல வந்துட்டு சூர்யா சார் நிப்பாரு. பட் ஆனா காமா நின்றுட்டு இருப்பாரு. பட் ஆனா கண்ணுல அந்த வெறி தெரியும். பட் ஆனா நைட்ல வரும்போது அவர் வந்துட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு போய் உள்ள போய் அந்த கேஸை எடுத்துருவாரு. சீன்ஸ் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் ஃப்ரேம் தான், கோல்டு லைட்டிங், கிரே டோன். பட் கருப்பு சீன்ஸ் மூவிங் கேமரா, பாம் லைட், ஸ்மோக், ஹெவி கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஒன் சைட் சிஸ்டம், ஒன் சைட் பிலீஃப். இந்த படம் ஃபுல்லா சூர்யா சார மாஸ் ஹீரோ மாதிரி காமிக்க ட்ரை பண்ணல, மித்தலிக் ஃபோர்ஸ் மாதிரி காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஃப்ரேம், லைட்டிங் எல்லாமே வந்துட்டு அவரை சென்டர் பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா கருப்பு பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளே இல்ல. எஸ் ஃபிளாஸ் இருக்கு. பட் ஆனா டெக்னிக்கலா பார்க்கும்போது செமையான ஒரு படம். நீங்க கருப்புல இதெல்லாம் பார்த்து நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பிரேக் டவுன் வேணும்னா சேனலை